மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு நல்லா வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கணும். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு 15 பல் பூண்டு ஆட் பண்ணணும். பூண்டு நல்லா கலர் மாறின பிறகு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணுறேன். இதில் 3 காய்ந்த மிளகாயை 2 கிள்ளி ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா இது நமக்கு வறுபடணும். நல்லா வறுபட்ட பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு மாங்காய் திருவி வச்சதை ஆட் பண்ணுறேன். மாங்காய் ஆட் பண்ணோடனே கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ 90% வேக வச்ச ஒயிட் ரைஸை பேஷனில் நல்லா ஆற வச்சுருக்கேன். இப்போ இதில் மாங்காய் மிக்ஸ் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி.